ஏக்கா எறாத்தக்கு தானே? ஆமாண்டி, அதான் உங்க அண்ணன் கறி எறாலாம் எடுக்க போயிருக்கான்ல, அப்புறம் என்ன? சரி சரி, பேசிட்டே இருக்காம வேலையை பாருங்க. இசக்கி, ரத்னா, வா ரத்னா. இசக்கி, என்னடி நீ பாட்டுக்கு அண்ணன் கூட வந்துட்ட? பின்ன எம்பிட்டு தான் அந்த வீட்லயே கிடந்து அனுபவிக்கிறது. நான் என்ன உன்னை மாதிரி கொடுத்து வச்சவளா? உன்னை வெங்கடேச மாமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நல்லபடியாவும் பாத்துப்பாரு. ஏன் பொழப்ப நான் அண்ணன் நீ எப்போ வந்த? இப்பதானே வந்தேன். ஆ? இசைக்கு வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லது, சந்தோஷம். எப்போ வந்துட்டா? இதா பிள்ளைங்களுக்கு மட்டும் இறால வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எல்லாத்தையும் கழுவி கொடுத்துரு. என்ன கனி, அப்பா போய் ரெண்டுக்கும் தனித்தனியா 2 பாத்திரம் எடுத்துட்டு வா. போ. அப்படியே உப்பு மஞ்சள் தூள் எடுத்துட்டு வந்துடுறேனா? அண்ணே வீடு பழைய மாதிரி இருக்குண்ணே. இந்த நேரத்துல வீரா அக்காவும் இருந்தா எப்படி இருக்கும்? அவ வரலன்ட்டு ஆறு சொன்னா? ஆ? டேய், என்ன சொல்ற? இங்க பாருங்க, வீரா, வீரா அக்கா, அட நம்ம வீரா. வாத்தா வீரா, வா 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 வா. ஆள்தான். ஏய் வீரா, என்னடி இது? சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? அண்ணன் கிட்ட சொன்னேன் பாரு நீ. அதுதான் ஆறுகிட்டயும் சொல்லாம சர்ப்ரைஸா வந்து நில்லுன்னு சொன்னுச்சு. ராஸ்கல், இப்படியாடா பண்ணுவ? ஏமல என்ன தசு புசுங்க? நீங்க எல்லாம் சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லையா? என்னல பேசுத? ஆ? எட்டி எசுக்கி கறியா வைக்க போகுத? நானே சமைக்கிறேன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டு வந்ததும் வராததுமா கரண்டியை புடுங்கிட்டா. இல்ல பரணி, இந்த வீட்ல இப்பதான் நாங்க 4 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருக்கோம். பழைய மாதிரியே நான் சமைச்சாதானே சரியா இருக்கும். புத்தா, என் பிள்ளைகள் நாளையும் இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல சம்மோ, நல்ல காரியம் பண்ணல. அப்போ நம்ம ரத்னா அக்காவையும் இதே மாதிரி மேலத்தாளத்தோட அழைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அக்கா இங்கேயே இருக்கட்டுமே. கொட்டு நன்னா பேச்ச பாரு. ஏய் கனி, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. ஆமாட்டி, நீ வாயை திறக்காத. திறந்தா இங்க சில பேருக்கு பிடிக்காது. அண்ணன் தங்கச்சிங்க ஒருத்தரும் என் மனசு என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம். இல்ல வீரா, அண்ணன் ஹாஸ்டல்ல சாப்பிடாடல எப்படி? நாக்கு செத்து போய் வந்திருப்ப, நல்லா சாப்பிடு. இல்லை நல்லா அள்ளி போடுங்க அவளுக்கு. பாரு எப்படி இழைச்சு போய் வந்திருக்கா. வீரா, நாக்கு செத்து போய் வந்திருப்ப, நல்லா சாப்பிடு. இப்போ வீடே திடீர்னு வெளிச்சமான மாதிரி இருக்கலாம். கலகலண்டு நம்ம பழைய வீட பார்க்க மாதிரி இருக்கலாம். இல்ல இருக்காதா? 4 பிள்ளைகள் இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. சூடாமணி மட்டும் இப்ப கூட இருந்திருந்தா எம்பிட்டு நல்லா இருக்கும். மைனி, எங்களுக்கு சோறு போட்டது போதும், நீங்களும் சாப்பிடுங்க. இப்ப என்னடி அதுக்கு? எனக்கு ஒண்ணு பெருசா பசி இல்ல.
ஏ எங்களை அழைச்சிட்டு வந்தனால பசி இல்லாம போயிடுச்சோ? அது எசகிய முத்துப்பாண்டி கிட்ட சொல்லாம கூப்பிட்டு வந்துட்டோம்ல. அது மட்டும் இல்லாம அந்த சவுந்தர பாண்டி நினைச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால கோவமா இருக்கா அவ. டே, எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? நான் எதுக்கு வேணாம்னு சொன்னேன்னு சொல்ல மாட்டியா? காரணம் எதுவா இருந்தா என்ன? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அண்ணன் அங்க அத்தையும் சிவபாலனும் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. நீ வேணா அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறியா? இல்லை என்னல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாப்பிட மாட்டேன் ஜெயிலண்டா. அந்த ஆள் உன்னை அம்புட்டு டார்ச்சர் பண்ண அந்த வீட்டுல அத்தை பார்த்துட்டு தானே இருந்துச்சு. இப்ப சாப்பிட தெரியாதா? போய் ஒரு 8 பார்த்துருவோம் 9 பார்த்துருவான்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணா என்ன? நேரடியா போய் அவங்க சாப்பிட்டாவளா இல்லையான்னு பாக்கணுமா? இல்லை இன்னொரு வாட்டி அந்த வீட்டை பத்தி ஏதாச்சும் பேசினேன் அப்படிதான் சொல்லிவிட்டேன். சாப்பிடுங்க. இதாண்டா பொண்ணுங்க குணம். புகுந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதெல்லாம் மெல்லமா மறந்துடுவாங்க. இல்லை மறுபடியும் சொல்லுதேன், அந்த வீட்டை பத்தி இனி இந்த வீட்டுல பேசக்கூடாது. புரியுதா? நீ சாப்பிடு. ஏத்தா சாப்பிடுதா. ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலான்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு கதை வளர்க்குறது.